தமிழுக்கு கிடைத்த கவிஞர், தமிழ் தென்றல் வீசும் பாவலர், பாட்டுடை தலைவன், தமிழ் திரைப்பட பாடலாசிரியர், மதி போன்ற தெளிவு, ஆழமான அறிவு இரண்டும் பெயரிலும் இயல்பிலும் கொண்டவர். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் கவிஞர் அறிவுமதி அவர்கள். இவர் கீனனூரில் கேசவன் சின்னப்பிள்ளை இணையருக்கு மகனாக அவதரித்தவர். தமிழறிஞர்களான பேராசிரியர்கள் வ. சு. மாணிக்கம், தண்டபாணி தேசிகர், க. வெள்ளை வாரனார், ந. கந்தசாமி, ச. மெய்யப்பன் ஆகியோரிடம் தமிழ் பயிலும் பாக்கியம் பெற்றவர். கவிஞர் மீராவாள் கவிக்கோ அப்துல் ரஹ்மானிடம் அறிமுகப்படுத்தப்பட்டவர். கவிக்கோ அவர்களால் அறிவுமதியின் வார்ப்பல்ல வளர்ப்பு என சுட்டிக்காட்டப்பட்டவர். திரைத்துறையில் பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, பாக்யராஜ் ஆகியோரிடம் உதவி இயக்குநராக இருந்தார். இசைஞானி இளையராஜாவின் ராகத்திலும், A.R. ரஹ்மானின் இசையிலும், யுவனின் இளமை தாளத்திலும் 300க்கும் மேற்பட்ட பாடல்களை தங்க வரிகளாக பதித்தவர். ஜெயம் திரைப்படத்தில் கவிதையே தெரியுமா, சேது திரைப்படத்தில் எங்கே செல்லும் இந்த பாதை, மாலைதன் வேதனை கூட்டுதடி, அழகூரில் பூத்தவளே, பொய் சொல்லக்கூடாது காதலி, ஆராரோ ஆரிரரோ, அம்புலிக்கு நேரிவரோ, மூச்சுப்பட்டா நோகுமென்னு நான் மூச்சடைக்கு முத்தமிட்டேன். நானா எழுதினேன். என்னுடைய கீனனூரில் நடவு நட்ட என்னுடைய அம்மாக்கள் என்னை எழுத வைத்தார்கள். ஆழி பேரலையின் விளைவுகளை பிரதிபலிக்கும் நீலம் எனும் குறும்படம் தந்தவர். தமிழில் பிறந்த நாள் வாழ்த்து பாடலான நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற பாடலை தந்தவர். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அளவிரும்பு என் பிரிய வசந்தமே, நிரந்தர மனிதர்கள், அன்பான ராட்சசிக்கு, கடைசி மழை துளி போன்ற படைப்புகளை தந்தவர். புறநானூற்றை முன்வைத்து ஓர் ஆய்வையும் 100 சங்க இலக்கியங்கள் காட்டும் பண்பாட்டு விழுமியங்களை நூலாக்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளார். தமிழ் முருகனின் வரலாற்றை தடம் பதித்து இளம் தலைமுறையின் உள்ளங்களில் தீபம் ஏற்றும் ஆய்வாளர் அவர். கவிதை, கதை, ஆய்வு எது வந்தாலும் ஒளி பாயச் செய்யும் பன்முக படைப்பாளர் அவர். விருதுகள் தானாக வந்து சேரும் அளவுக்கு தமிழின் தங்க ஒளியாக வாழ்ந்து வரும் பெரும் பாவலர் அறிவுமதி அவர்களை அன்போடும் பெருமையோடும் சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் உலகளாவிய தமிழ் பள்ளி பேரானந்தம் கொள்கிறது.